ஆண்டுடைய திருவடியை தேடி அவரை நம்பி அவருடைய துணையை நாடி வந்திருக்கின்றோம். இறைவன் தாமே இந்த விண்ணையும் மண்ணையும் அனைத்தையும் படைத்த ஆண்டவர் தாம் இந்த நாளுக்கும் நம் வாழ்வுக்கு தேவையான வரங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாருமே நல்லவர்களாக வாழத்தான் ஆசைப்படுகின்றோம். யாருமே தீயவர்களாக பிறனை பழித்து பேச வேண்டும், பிறருடைய நாவிலை விழ வேண்டும் என்று சொல்லி ஒருவரும் விரும்புவதில்லை. ஒவ்வொரு நாளும் காலை கண் விழிக்கிற பொழுது இந்த நாளிலே என்னால் முடிந்த அளவிற்கு நான் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் ரோமர் புத்தகம் 7:14 இருப்பதை போல பவுலுடைய புலம்பல் தான் நம் வாழ்விலே ஒரு புலம்பலாக அமைந்திருக்கின்றது. அப்படி என்றால் நான் நல்லவளாக மாற வேண்டுமெனில் நான் என்ன செய்யணும்? அதைத்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. நற்செய்தியை படிக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்திற்கு 7வது உவமை, இதற்கு முன்னால் 6 உவமைகள், விதைப்பவன் உவமையிலிருந்து, களைகள் பற்றிய உவமையிலிருந்து, கடுகு விதை புளிப்பவா என்று சொல்லி 6 உவமைகளை சொன்ன இயேசு 7வதாக இந்த வலை பற்றிய உவமையை சொல்லுகின்றார். இந்த வலையை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது மீனவன் கடலிலே வலை வீசுகின்றான். எல்லா வகையான மீன்களையும் அந்த வலை வாரிக்கொண்டு வருகின்றது. அவன் கரையிலே அமர்ந்து நல்லவற்றை பொறுக்கி தன் கூடையிலே சேர்த்து வைத்துக் கொள்கின்றான், தீயவற்றை தன்னிடமிருந்து தூர எரிந்து விடுகின்றான் என்று சொல்லி அந்த உவமையை சொல்லுகின்றான். இந்த உவமை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? எசையா 6ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது எசையாவின் அழைப்பின் பொழுது எசையவாறு சொல்லுவார், அசுத்த உதடுகள் கொண்டவன் நான், அசுத்த உதடுகள் கொண்ட மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான் என்று சொல்லி தன் நிலையை உணர்ந்து கடவுளை நோக்கி செபிப்பார். அப்பொழுதுதான் கடவுள் எரிகிற நாவை கொண்டு செரிகின்ற தீயை கொண்டு அவருடைய நாவை சுடுவதாக இருக்கும், இறைவாக்கினராக அவரை ஏற்படுத்துவதாக இருக்கும். அப்படி என்றால் நான் நல்லவனாக என் வாழ்விலே இருக்கின்ற தீமைகளை நான் களைந்தெறிய வேண்டும். எனிலே தீமைகள் இருக்கின்றன. இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய தமிழ் சாத்தானும் என்னிலே தீமை விளைத்திருக்கிற எப்படி இதற்கு இந்த உண்மையிலே விதையும் களையும் பற்ற உண்மையிலே நாம் சற்று தளர்ந்து போகின்ற பொழுது தீமை நம்மிலே குடிகொண்டிருக்கின்றது. நாம் பார்க்கின்ற காட்சிகள், கேட்கின்ற சொற்கள் அல்லது நம்மோடு இருக்கின்ற சூழ்நிலைகள் நம்மிலே தீமை விதைத்துக் கொண்டே இருக்கின்றன. அதே விதத்திலே நம்முள் நன்மையும் இருக்கின்றது. ஏனெனில் கடவுள் நம்மில் வாசம் செய்து கொண்டிருக்கின்றது. கடவுள் நம்மோடு அப்போது ஒவ்வொரு நாளும் இந்த நன்மைக்கும் தீமைக்கு இடையே போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதுதான் நம்முடைய மனசாட்சி. ஒரு தீமை செய்கிற பொழுது சுட்டும், நீ செய்யறது தப்பு, நீ பேசுறது தப்பு, நீங்க போகக்கூடாது என்று சொல்லி நம்மை திட்டும். அதாவது கடவுளுடைய பிரசன்னம் ஆவி நம்மிலே இருப்பதற்கான அடையாளம். நாம் என்ன பண்ணுவோம்? அதை அமுக்கிடுவோம். நீ பேசாம இரு, நான் இப்ப செய்யறேன் அப்படின்ட்டு தவறுகளை விரும்பி செய்பவர்களாக இருக்கும். அப்ப இந்த கடவுளுடைய பிரசனம் நம்மை நல்லவராக மாற்ற துடித்துக் கொண்டிருக்கும். ஆனால் இந்த அசுத்த ஆவியினுடைய சக்தியில நம்மை மீண்டும் மீண்டும் உடலுக்கு இன்பத்தை கொடுத்து, இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி நம்ம தவறு செய்வதற்காக நம்மை தூண்டிக்கொண்டே. இந்த போராட்டத்தில் நான் எப்படி நல்லவளாக மாறுவது? அதைத்தான் இன்றைய நற்செய்தி சொல்லி காட்டு. எப்படி மீனவன் எல்லா மீனையும் கொண்டு வந்துட்டு கரையிலே அமர்கின்றான். அதுல அற்புதமான வலைகள். அவன் மீனை பிடிச்ச உடனே வலை இழுத்து கரையில படகுல போட்ட உடனே அங்கேயே அவன் பிடிச்சது இல்லை. அவன் அந்த வலைகளை கொண்டு வந்து கரையிலே சேர்த்து அங்க கரையிலே அமர்ந்து கொண்டேன். அவனுக்கு அங்கே எந்த ஆபத்தும் இல்லை. அப்ப அந்த இடத்துல அமர்ந்து என்ன பண்றான்? நல்லவைகளை பொறுக்க ஆரம்பிக்கின்றான். அப்போ அதை பொறுக்கி தன்னுடைய கூடையில சேர்த்து வைக்க, தீயவற்றை தூக்கி எறிந்து. அப்போ நம்ம இதை ஒவ்வொரு நாளும் செய்யணும். இதோ நான் நல்லவனாக ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டால் அப்போ அதற்கான வழிமுறை என்ன? அப்போ என்னிடம் இருக்கிற நன்மைகள் என்னிடம் இருக்கிற நன்மைகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அதே போல நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் நல்லவராக மாற வேண்டும் ஆசைப்படலாம். பிறரிடம் இருக்க நம் குடும்ப உறவில் நமக்கு நன்மைகளை நாம் காண ஆரம்பிக்க வேண்டும்.
அப்படி நன்மைகளை பார்க்க 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 என்ன ஆகும்? நாம உங்கள்கிட்ட இந்த நல்ல பழக்கம் இருக்குது, உங்கள்கிட்ட இந்த பொறுமை இருக்கு, நீ இவது நல்லா செய்யற அப்படின்னு சொல்லி பிறரிடம் நன்மைகளை சொல்ல சொல்ல என்ன ஆகும்? அவரிடம் இருக்கின்ற குறைகள் காணா போகும். அதே போல நம்மிடம் இருக்கிற நன்மைகளும் பெருக ஆரம்பிக்கும். அப்ப நம்மிடம் இருக்க நன்மைகள் பெருக ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் நல்லவர்களாக மாறும். இரண்டாவதாக தீமையை தூக்கி எறியணும். அதற்கு மனதைரியம் வேணும். சொல்லுவார்கள், நம் வாழ்விலே நோ சொல்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. எந்த சமயத்துல வேண்டானோ வேண்டான்னு சொல்லணும். இது வேண்டானா வேண்டாம், அவ்வளவுதான். இல்ல இப்ப பாத்துக்கலாம், அடுத்தது பாத்துக்கலாம், இல்ல நோ நோ, அவ்வளவுதான். அதுக்கு மன வலிமை வேணும். தூக்கி எறியணும். அப்ப என்னிடம் இருக்கின்ற தீமைகள் என்ன, நான் என்னென்ன தப்பு செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் ஒரே நாள் தூக்கி எரிஞ்சிக்க முடியாது. சொல்லுவாங்க, அதாவது பீடி சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கவுன்சிலிங் போகின்ற பொழுது உடனே நாளையில இருந்து பீடி சிகரெட் குடிச்சு நிறுத்தின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு 3 பாக்கெட் குடிக்கிறியா, நாளைக்கு என்ன பண்ணு, ஒரு பாக்கெட்டு குறை. 10 சிகரெட் குடிக்கிறியா, நாளைக்கு என்ன பண்ணு, ஒரு 8 சிகரெட்டா மாத்து. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன ஆகும், அந்த பழக்கமே முழுவதுமாக அவனிடமிருந்து தெரியுது. இதுதான் நாம் தூக்கி எறியது. உடனே இன்னைக்கே தூக்கி எரிச்சு நாளைக்கு நல்லா நான் மாறுவேன். இட் இஸ் நாட் பாசிபிள். கடவுள் தொடாத வரை. கடவுள் தொட்டா நடக்கும். எப்படி? பவுலை போல. ஒரு சில நேரங்கள் இல்லைன்னா நம்ம பேதுருவை போல நம்ம விழுந்து விழுந்துதான் எதிரிக்கணும். அப்ப என்னன்னா சிறிது சிறிதாக நம்மிடம் இருக்கின்ற தீமைகளை தூக்கி எறிய முயற்சிக்கணும். தூக்கி எறிவோம், மறுபடியும் அதே தப்ப செய்வோம். பாசம் செய்யணும். மறுபடியும் என்ன பண்ணோம், இனிமேல் செய்ய மாட்டோம் முடிவு எடுக்கணும். மறுபடியும் தவறுவோம், மறுபடியும் என்ன பண்ணுவோம், பாசம் வரணும், செஞ்சு நம்ம தூய்மை. இப்படி தொடர்ந்து நம்ம அந்த ப்ராசஸ்ல போறப்பதான் என்ன ஆகுனா நம்முடைய உள்ளம் தூய்மையா தூக்கி எறியணும். அப்ப இந்த 2 நிகழ்வு என்ன இருக்க, நன்மையும் பார்க்கணும், அதே வேளை இங்க இருக்கின்ற தீமைகளையும் பார்க்கணும், நன்மைகளை பாராட்டணும், தீமைகளை தூக்கி எறிய முயற்சிக்கணும். அதைத்தான் நம்ம மற்றவங்களிடமும் நம் குடும்ப உறவினர்கிட்ட நன்மைகளை பார்த்து போலாம். ஒரு நாளைக்கு ஒருமையாவது உங்களோடு இருக்கிறவர்கள் நன்மைகளை சொல்லுங்கள். நம்ம பெரும்பான்மையில் சொன்னீங்களே, நீ இப்படி சுட்டி காட்டுங்களதான் இருக்கிறோம். நன்மைகளை சொல்லி பழங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு நல்லது இருக்கு, திரும்ப திரும்ப சொல்லுங்க. அப்படின்னா அவர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும், நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்கு உற்சாகம் கொடுக்கும், நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கல, ஒரு பகை உணர்வு தான் வளரும். ஆகவே என்பது சொந்தங்களே, இந்த நாளில நல்லவர்களாக வாழ நாம் முயற்சிப்போம். நன்மையை கண்டுகொள்ளுவோம், நம்மிலும் பிறரிலும் இருப்பதை. தீமைகளை அகற்றிட முயற்சிப்போம் அன்பினால், அதே வேளையில் ஜெபத்தினால், இறை துணையோடு. ஆமென்.